வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகம், வார்த்தையினால் உண்டாகும். ஒன்று கூட வார்த்தை இல்லாமல் உண்டாகவில்லை, வார்த்தையினால் உண்டான உலகம். அப்ப நம்மையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீயும் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய எல்லாத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கு. எது செஞ்சாலும் அதை வார்த்தையினாலே ஊழியஞ்சேரியா வார்த்தையினால. வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தைகளை பேசு, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கூறு, என்னவா இருக்கும்ங்கிறத கூறு. நிறைய பேர் புலம்புறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் இல்லையா? இது ஒன்றும் சரியில்லை பிரதர், ஜனம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நிறுத்துன்றாரு. சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஒரே இருளாக இருக்குது, ஒரே ஒழுங்கின்மையாக இருக்குது, ஒரே வெறுமையாக இருக்குதுன்றாருன்னா இன்றைக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அவர் சொல்லவே இல்லை, சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். என்ன வேணுங்கிறத சொல்லுன்றாரு. ஆசீர்வாதத்தை கூற சொல்றாரு. அப்படிதான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ மனுஷன் ஆசீர்வதிக்கிறான், இப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். அந்த பிரின்சிபலின் படி தான் அவன் ஆசீர்வதிக்கிறான். என்னத்தை ஆசீர்வதித்தான்? தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறான். நான் சொல்லுகிறேன், அவன் குமாரர்கள் ஆசீர்வதித்தான்னு வெறும் புராணம் படிச்சுட்டு போறதுக்கு நம்ம வரல. நாம நம்முடைய குமாரர்களையும் குமாரத்தையும் எப்படி ஆசீர்வதிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? உங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தின் சத்தத்தால் அங்கே நிரப்பப்பட வேண்டும். ஆசீர்வாதங்களை கூற வேண்டும். நீங்க நிறைய வீடுகளில் பாருங்க, நல்ல கிறிஸ்தவர்கள் கூட ஒரே கவலையா இருக்குதுங்க பிள்ளைய பற்றி அப்படிம்பாங்க. பாவம், அவங்களுக்கு யாரும் அது சொல்லல இல்லையா? ஒரே கவலையா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது. பையன் சரியில்லைங்க, இவன் குடிக்கிறாங்க, இவன் இது பண்றாங்க, அது பண்றாங்க, சரியா படிக்கிறது இல்லைங்க, சரியா பண்றது இல்லை, பொண்ணு இப்படி இருந்தாக்கும், சொன்னா கேட்க மாட்டேங்குதாக்கும், இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்றது ஒண்ணுமே விளங்கவே இல்லை அவங்களுக்கு. அதை யாரும் சொன்னதே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை போதிக்கவே இல்லை. 666 எல்லாம் போதிச்சிட்டாங்க. கரெக்டா? எப்போ வர்றாரு? இந்த வருஷமா, அடுத்த வருஷமா? உலகம் எப்போ அழிய போகுது? அந்தி கிறிஸ்து எப்போ வர்றாரு? எந்த ஊர்ல இருந்து வர்றாரு? கருப்பு குதிரையில் வர்றாரா, வெள்ளை குதிரையில் வர்றாரா, எந்த குதிரையில் வர்றாரு? இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணுதான் தெரியாது, இருக்கிற பிரச்சனையை எப்படி மாத்துறதுன்னு மட்டும் தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது மட்டும் தெரியல. கர்த்தர் சொல்றார், ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, உன் சந்ததி ஆசீர்வதி. இங்க கத்துக்கோன்றார். விசுவாச வாழ்க்கையை பற்றி போதிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, விசுவாசம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அதை குடும்பத்தின் மீதும், வீட்டின் மீதும், தொழிலின் மீதும், கையின் பிரயாசத்தின் மீதும், எல்லாவற்றின் மீது கூறுகிறது. பிள்ளைகளின் மீது அதை கூறுகிறது.